கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலர் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் காலத்தில் சில இடங்களில் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராகவே உள்கட்சி வேலை நடந்ததாகவும், சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் தனி செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அறிக்கைகளில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக ஆட்சி காலத்தில் அதிகார மையங்களாக கருதப்பட்ட சிலர் குறித்து கடுமையான கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய வட்டாரங்கள், அரசு நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்திய சில அதிகாரிகள் ஆகியோரின் செயல்பாடுகள் கட்சிக்கும் அரசுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்த அறிக்கைகள் குறித்து ஸ்டாலின் எந்த பொது கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு திமுக வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில்தான் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினருடன் திருவள்ளூர் மாவட்டம் அருகே உள்ள பண்ணை வீட்டுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு தேர்தல் ஆய்வு அறிக்கைகள் முழுமையாக படித்து ஆராய்வதற்கான திட்டமிடல் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக வட்டாரங்களில் பேசப்படுவதாவது, கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்பதாகும். குறிப்பாக